அன்பு நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். குரல்களின் கருத்துக்கள் கதை வடிவில் புரிதல் உண்டாக்கும் என்பதற்கே இந்த முயற்சி. தற்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதையும் நாம் உணரலாம். தற்போது அவர் எழுதிய தீவினை அச்சம் அதிகாரத்தில் 4ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 204ஆம் குரல். குரல் என்னவென்றால், மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூடும் சூழ்ந்தவன் கேடு. இதன் பொருள் என்னவென்றால், பிறருக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது. எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் செய்துவிடும். கதையை பார்ப்போம். கண்ணா, ரோட பார்த்து, எதிர் வர்ற வண்டியை பார்த்து, தூரம் இடைவெளி பார்த்து ஓட்டு. இங்கெல்லாம் நாய் மாடு திடீர்னு குறுக்கே வரும். மனுஷங்க குழந்தைங்க அவசரமா கிராஸ் பண்ணுவாங்க, கவனமா ஓட்டணும் என்றார் மாடர்ன் டிரைவிங் ஸ்கூல் மாதவன். கண்ணன் கல்லூரி மாணவன். தந்தை கண்ணப்பன். அன்றாட உபயோகப் பொருட்கள் மொத்த வியாபாரி கண்ணப்பன். வசதி உண்டு, ஆனால் அதிகப்படியான ஞாபக மறதி அவருக்கு உண்டு. இதனாலேயே கண்ணப்பன் மனைவி தாரிணி அவர் கூடவே இருப்பார், தொழிலில் உதவி செய்வார். மகள் சாலினி +2 மாணவி. மாதவன் கண்ணப்பனின் முன்னாள் டிரைவர். பல வருடங்கள் அவரிடம் வேலை செய்தவன், நம்பிக்கையானவன் என்று பெயர் பெற்றவன். அதனால் தொழில் தொடர்பாக கண்ணப்பன் வெளியூர் செல்லும் போது மாதவனே துணை, அவருக்கும் காருக்கும். மாதவனுக்கு கல்லூரியில் படிக்கும் மகன் கதிர். அம்மா அப்பா மனைவி சுகுணா என பெரிய குடும்பம். வறுமைதான். திறமை இருந்ததா டிரைவிங் ஸ்கூல் வைக்க விருப்பம் உண்டு அவருக்கு. ஆனால் முதலீடு இல்லை. ஒரு சமயம் கண்ணப்பன் உடல்நலம் குறைய பதட்டம் உண்டானது. அவர்களது நம்பிக்கை நாட்டு மருத்துவம். பலகீனம் உடல் சோர்வு குறைய நாட்டு மருத்துவம் மருந்துகள் கொடுத்து குற்றால நீர்வீழ்ச்சியில் குளிக்க அறிவுரை வழங்கப்பட்டது. அதனால் குற்றாலம் ஓய்வெடுக்க சென்றார். தாரிணி வியாபாரம் பார்க்க வேண்டியிருந்ததால் கண்ணப்பனை நம்பிக்கையான டிரைவர் மாதவனுடன் அனுப்பினால், அங்கு கண்ணப்பன் மருந்துகளுடன் நீர்வீழ்ச்சி குளியல், உணவு மருத்துவம் செய்து கொண்டார். வழக்கமாக வைர மோதிரம், தங்க கடிகாரம், தங்க கழுத்து செங்கிலி அணிபவர். அவற்றை ரூமில் கலற்றி வைத்துவிட்டு எப்பொழுதும் வருவார். மறந்து அவற்றுடன் குளிக்க வந்துவிட்டால் மாதவனிடம் அவற்றை கலற்றி கொடுத்துவிட்டு பிறகு அணிந்து கொள்வார். இது ஒரு நடைமுறை. அன்று உணவு வாங்க மாதவன் சென்றதால் தனியாகவே நீர்வீழ்ச்சிக்கு கண்ணப்பன் சென்றார். செல்லும் போது நகைகளை ரூமில் கலற்றி வைத்துவிட்டு சென்றார். பிறகு அங்கு வந்த மாதவன் அவற்றை எடுத்துக்கொண்டான். திரும்பி வந்த கண்ணப்பன் நகைகளை தேர்ந்தார். நகைகளுடனேயே குளிக்க போயிட்டு இங்கு நகை இல்லையே என்றான் மாதவன். ஞாபகம் வந்தால் கண்ணப்பன் விழித்தார். வீடு திரும்பியதும் தாரிணி நடந்தது அறிந்து மாதவன் மேல் சந்தேகம் கொண்டு பல கேள்விகள் கேட்க, மாதவன் தன் நேர்மைக்கு கிடைத்த திட்டாகும் என கோபத்துடன் கூறி வேலையை விட்டு விலகினான். சிறிது காலம் கழித்து நகைகளை அடகு வைத்து லோன் வாங்கி டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பித்தான். வெளி உலகத்தவருக்கு வங்கி தொழில் கடன் என்று கூறி சமாளித்தான். வருவாய் வந்தது. மகன் கதிரை கல்லூரியில் படிக்க வைத்தான். அதே கல்லூரியில் கண்ணப்பன் மகள் ஷாலினியும் சேர்ந்து படித்தாள். பழைய பழக்கம் என கண்ணப்பன் மகனை மாதவன் டிரைவிங் ஸ்கூலுக்கு அனுப்பினார். முன்பே வேலை செய்யும் போது கண்ணப்பன் தம்பதியிடம் டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்க பணம் கேட்டு தராதது, தாரிணி நகைகள் களவு போன போது கண்டித்தது மாதவனுக்கு பிடிக்கவில்லை. பழிவாங்க எண்ணி மகன் கதிரை ஷாலினியை காதலிக்க கூறினான். டிரைவிங் கற்க வந்த கண்ணன் கற்கும் போது 2-3 முறை விபத்து ஏற்படும்படி செய்தான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக கண்ணன் அவற்றிலிருந்து தப்பினான். ரிவர்ஸ் இருக்க கண்ணன் கொஞ்சம் பயந்த சூழலில் கற்றுத் தருவதாக மாதவன் ரோடில் ரிவர்ஸ் எடுக்க, பின்னால் வேகமாக வந்த லோடு லாரி
இடிக்க வண்டி சேதம் அடைந்தது. மாதவன் உடம்புக்கும் சேதமானது. 6 மாத மருத்துவம். உயிர் தப்பி ஊனத்துடன் மாதவன் திரும்பினான். தொழில், நகை, கடை, கார் எதுவும் மிஞ்சவில்லை. கதிரின் காதல் நடவடிக்கையால் அவனும் கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டான். தான் செய்த தவறுகளுக்கு மாதவன் வருந்தினான். என்ன பயன்? கெடுவான் கேடு நினைப்பான் என்பது அவனிடம் உலகம் புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம்தான் இது. இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்வில் தேவைகள் உண்டு. தேவைகள் இல்லாமல் வாழ்வே கிடையாது. ஆனா அந்த தேவைகளை தன்னுடைய அறிவால், தன்னுடைய உழைப்பால் முயன்றால், இரவு பகல் பாடுபட்டால் தேவைகள் பெறப்படும், தேவைகள் பூர்த்தியாகும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மக்கள் பலவிதமாக வசதிகளை எதிர்பார்த்து பலவிதமாக தொழில் செய்வதில் சாமர்த்தியம் காட்டி எண்ணி வாழ்கிறார்கள். அம்மாதிரி அவர்கள் எண்ணும் போது அதற்கு பணம் திரட்டுவதில் ஒரு சில சாமர்த்தியங்களை காட்டுகிறார்கள். ஆனால் அப்படி சேர்க்கும் பணம் தவறான வழியில் வந்திருந்தால் அது நம்மை பாதிக்கும் என்பது நாம் பல பெரியோர்களிடம் பல கதைகள் மூலமாக தெரிந்து சம்பந்த விஷயம்தான். ஆனால் அதற்காக இன்றைய சமுதாய மக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுபவர்கள் கவலைப்படுவதில்லை. அவர்கள் இதனை தொடர்ந்து செய்து கொண்டுதான் உள்ளார்கள். ஆனால் முற்பகல் செய்யின் பின்பகல் விளையும் என்பதை போல நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவையும் தொடர்கின்றன, தவறுகள் செய்வதும் தொடர்கின்றன. ஆனால் இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நல்லதல்ல. அது நிச்சயமாக நம்மையும் நம் குடும்ப வாழ்வையும் கெடுத்துவிடும் என்று திருக்குறள் மூலமாக திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். இத்துடன் கதை முடிகிறது. வேறொரு குரலுடன் வேறொரு கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம். சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கதையும் கற்பனையானவை, யாரையும் குறிப்பிடுவனல்ல, அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையில் வரும் படங்கள் இணையதளத்தில் எடுக்கப்பட்டவை. அதற்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மனங்காவல் முருகன் அல்லால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் சிறந்து வாழ்ந்திட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.